ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது யாருக்காவது புது வண்டி ஏதாவது தேவைப்பட்டால் மேலே உள்ள நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, நம்ம இப்போ டாட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு கேட்டகிரிக்கும், அதாவது எனக்கு 1 டன் கெப்பாசிட்டியில் இருந்தால் நான் ஓட்டுவேன், அதுமாதிரி 3/4 டன் கெப்பாசிட்டி இருந்தால் ஓட்டுவேன் அப்படின்ற ஒரு கஸ்டமருக்கும், அதேமாதிரி 4 டன்னு 5 டன்னு ஓட்ட கஸ்டமர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த ஒரு கஸ்டமரும் கன்ஃபியூஸ் ஆகி எடுத்துக்காதீங்க, தெளிவாக கேட்டுட்டு எடுங்க. அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் மேலே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணு, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? முக்கியமாக சென்னையில் பார்க்குறவங்க வண்டி எதாவது எடுக்கிற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், நானே வந்து பண்ணித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து சென்னையில் பார்க்குறாங்க, பட்டு யாருமே நமக்கு வந்து அந்தளவுக்கு வண்டி எடுக்கல. மந்த்லி ஒரு வண்டி அந்த மாதிரி தான் வருது. அதனால் இன்னும் நம்ம எதிர்பார்க்குறோம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? யாருக்காவது வண்டி ஏற்றாங்கன்னா மேலே நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரா V70 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இன்ட்ரா V70 வந்து பார்த்திங்கன்னா இப்போது கோல்டாக வந்து நமக்கு வண்டி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே, அதாவது இந்த டாடா ஏஸ் இந்த இன்ட்ரா வண்டி கேட்டகரியிலே இது கொஞ்சம் பெரிய வண்டி தான். அதாவது எவ்வளோ பெருசுன்னு பார்த்திங்கன்னா தொட்டி சைஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10.2, அதாவது 10 அடியில் நீங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த 10.2 இந்த சைஸ் தொட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் 5 போல்ட் வண்டி தான், ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பவர் 80 ஹார்ஸ் பவர் வரும் உங்களுக்கு. கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1497 சிசி வரும். 4 சிலிண்டர் வண்டி, இதுவும் 4 சிலிண்டர். அதாவது இன்ட்ரா கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 4 சிலிண்டர் வண்டி தான், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 220 Nm வரும், ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோடு பாடி, அதாவது தொட்டியோட சைஸ், அதாவது நம்ம லோடு வண்டியை பொறுத்தவரைக்கும் நமக்கு முக்கியமான ஒன்று என்னென்னா தொட்டியோட சைஸ். அது வந்து பார்த்திங்கன்னா 10.2 லென்த்து, அதாவது நீளம், ஓகேங்களா? அகலம் வந்து பார்த்திங்கன்னா 5.8, மறந்துடாதீங்க, ஓகேங்களா? 5.8. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது 2000 கிலோ ஆர்டிஓ பேலோடு, ஓகேங்களா? அதனால் நல்லா கவனிச்சுங்க, இது 2000 கிலோன்றதுனால இந்த வண்டி வந்து லைஃப் டேக்ஸ் வருமா இயர்லி டேக்ஸ் வருமா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். கன்ஃபார்ம் இந்த வண்டி இயர்லி டேக்ஸ் தான் வரும். அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம போய் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 4000 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வரும் உங்களுக்கு. அதனால் ரொம்ப பெருசாலாம் வராது, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட GVW பார்த்திங்கன்னா 3490 தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வீல் பேஸ் 2600 தான், ஓகேங்களா? அதேமாதிரி டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 215/75 R15, அதாவது நம்ம இன்ட்ரா V50யில் கொடுத்துருக்க அதே டயர் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி வண்டி வாங்கினா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கட்டு வந்து எக்ஸ்ட்ராவே கட்டுங்களா? பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டு எக்ஸ்ட்ரா கட்டணுன்ற அவசியம் இல்லை. அதாவது V50யும் சரி V70யும் சரி கட்டு எக்ஸ்ட்ரா கட்டணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் 2 கட்டு வரும், பேக்கில் 11 கட்டு வரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் 11 கட்டா அப்படின்னு நான் கேட்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஃப்ரண்ட்டில் 2 வருது, பேக்கில் 11 கட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் கட்டு வைக்கணுன்ற அவசியமே இந்த வண்டியில் இருக்காது, ஓகேங்களா? அதாவது வண்டியோட லோடு கெப்பாசிட்டி 2000 கிலோன்னா ஓட்டுறவங்க 4 5 தாராளமாக ஓட்டுறாங்க. முக்கியமாக ஃப்ரண்ட்டு ஃபேஸ் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கிறதுனால சந்து இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் ஈஸியாக நல்லா ஒரு எடுத்துகிட்டு போய் திருப்பி எடுத்துன்னு வரதுக்கான யூசேஜ் இந்த வண்டியில் நல்லாவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட கிராடிபிலிட்டி பார்த்திங்கன்னா 31% கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாவே மூவ் ஆகுது, நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆஃபரை வந்து நம்ம இப்போ ஓப்பனாக இல்லை சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் எதாவது இருந்தால் நமக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னா
அதாவது ஃபஸ்ட் டைம் யூசர் சொல்லுவாங்க இல்லையா, ஃபஸ்ட் டைம் யூசருக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டும், ஆல்ரெடி வண்டி வச்சுருந்தா ஒரு டிஸ்கவுண்ட்டும், இல்லைனா கேப்டிவ் அதாவது கம்பெனி ஜிஎஸ்டி காப்பிலாம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரியான டிஸ்கவுண்ட்டும் இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளால் நிறைய விஷயத்தை வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு நிலமை இருக்குது. யாருக்காவது வேணும்னா நமக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன், அதாவது விவோ 19 நினைக்கிறேன், அந்த ஃபோன் வந்து நமக்கு தராங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட பெரிய பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதே கேட்டகரி உள்ள வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 லட்சம் அந்த ரேஞ்சு, 11.5 லட்சம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும் உங்களுக்கு, அதாவது அந்த வண்டியோட ரேட்டு வரும். ஓகேங்களா? ஆனால் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு 9 லேக்குள்ளேயே முடிஞ்சிடும். சொல்லப்போனால் உங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா 9 லேக்குள்ளேயே முடிஞ்சிடுது. அதுவே உங்களுக்கு பெரிய பெரிய பெனிஃபிட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா மேலே டிஃப்ரெண்ட் வருது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த 2 லட்ச ரூபா நீங்கள் லோனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது தவிர்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு சேவ் ஆகுது இல்லையா? 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு 5 வருஷம் லோன் போட்டிங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சேவ் ஆகுது. 40,000 50,000 சேவ் ஆகும் இல்லை? இதுவும் உங்களுக்கு லாபம் தானே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஒரு வண்டி எடுக்கணும்னா சும்மா சாதாரணமாக எடுத்துக்கூடாது, பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம பணம், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குகிறோன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் ஒவ்வொன்றும் நமக்கு பணம் இல்லை? வண்டி கம்மி ரேட்லேயே ஒரு நல்ல வண்டியாக கிடைக்கும் போது இதை விட நம்ம வேறு சாய்ஸ்க்கு நம்ம போகணுன்ற அவசியம் தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், வண்டி உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் எல்லா இன்ட்ரா வண்டியிலும் இருக்கிற ஒரே அந்த ஃபியூச்சர்ஸ் ஒன்று இல்லையா, அதாவது சேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டை வந்து மேலே அடிப்பாங்க. பட் இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ட்ரா கேட்டகரி வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சேஸை வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு டிப் பண்ணுவாங்க. இது மூலயமா மூளை முடுக்கு எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் வந்து ஈஸியாக உங்களுக்கு டச்சப் ஆகிடும். அது மூலயமா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கெனால் ஓரம், கடல், இந்த காவா, ஏரி, இந்த பக்கத்தில் இருக்க வண்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய வண்டி வந்து அந்த சேஸ் வந்து சீக்கிரமாக துரும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். பட் இந்த பெயிண்ட் இந்த மாதிரி அடிக்கிறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நாள் நல்லாயிருக்கும், சேஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மற்ற வண்டி இதன் வகையில் மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது அது ஒரு 10-12 வருஷம் வருதுன்னா இது 15-17 வருஷம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சேஸ் வந்து நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுவே இது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா V50 இந்த வண்டி 2 வண்டியும் பார்த்திங்கன்னா மைலேஜ் உண்மையாக சொல்ல முடியல, அந்த அளவுக்கு மைலேஜ் வருது சூப்பராக. அதாவது 14, 15, அதாவது வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் ரோட்லலாம் போனீங்கன்னா நல்லாவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மைலேஜ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா தாராளமாக நீங்கள் இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று, யாருக்காவது வண்டி ஏதாவது தேவைப்பட்டால் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.